ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Body&Soul தமிழ். பணம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையோட எல்லா ப்ராப்ளமையும் தீர்க்கக்கூடிய விஷயம் இல்லாமல் வேணா இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வர பல கஷ்டங்களை இந்த பணத்தினால தீர்க்க முடியும். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களோட விருப்பம் போல் உங்கள் ட்ரீம் லைஃப்பை வாழ்கிறதுக்கு பணம் ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோவை பார்க்குற உங்களில் பல பேர் காலையில் அறக்க பறக்க எழுந்து அரைக்குறையாக குளிச்சுட்டு பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமையும் கிளம்பி வேலைக்கு போயிட்டு நைட்டு செம்ம டயர்டாகி வந்து வேற வேலை செய்யறதுக்கு கூட எனர்ஜி இல்லாமல் எப்படா தூங்குவோன்னு பார்த்துட்டு மொபைலில் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவோம். நீங்கள் எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா எந்த நிலைமையில இருப்பீங்க அப்படின்னு? கண்டிப்பாக பெருசாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே இடத்துல அதே மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து வெளியே வந்து உங்களோட ட்ரீம் லைஃப்பை வாழணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான வீடியோவை தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் மிடில் கிளாஸ்லேருந்து எப்படி ஒரு பணக்காரங்களாக ஆகலாம் அப்படின்றதுல ஒரு 5 டிப்ஸை பார்க்க போகிறோம். அந்த 5 டிப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஒரு பார்க்கில் 2 மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. ஏன் மிடில் கிளாஸ் மக்கள் பணக்காரர்களாக ஆகிறதே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட கான்வர்சேஷனில் நானும் ஜாயின் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பர்சன் 1 சொல்கிறாரு, எங்கள் அப்பா நம்ம இப்போது மிடில் கிளாஸில் இருக்கோம், மாதத்துக்கு $110 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் 10லேருந்து 15 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ஏர்ன் பண்ணுறதை விட 10 மடங்கு அதிகமாக ஏர்ன் பண்ணுவோம். ஆனால் அப்போவும் இதே மிடில் கிளாஸில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. வேர்ல்டு பேங்க் படி வறுமை அப்படின்றது ஒரு நாளைக்கு $1.25 குறைவாக ஒரு பர்சன் ஏர்ன் பண்ணுனா அவங்கள புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மிடில் கிளாஸில் இருக்கிற மக்களுக்கு அவங்களோட தேவைக்கு போதுமான அளவு பணம் இருக்கும். அவங்களோட தினசரி வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஆனால் அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். மிடில் கிளாஸில் இருக்கிற மக்கள் பணக்காரர்களாக ஆகணும்னு யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஆனால் யோசிச்சுட்டு கனவு கண்டுட்டு மட்டும் இருந்தால் பத்தாது. அப்படி பணக்காரர்களாக ஆகிறதுக்கு ஒரு சில பழக்கங்களை நீங்கள் கடைபிடிக்கணும். அப்படி ரிச் பர்சனாக ஆகிறதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது டெவலப் எ ஃபினான்சியல் பிளான். நீங்கள் பணக்காரர்களாக ஆகணும்னா கண்டிப்பாக உங்களோட ஃபினான்சியல் பிளானை நீங்கள் போடணும். அப்போ தான் எந்த வழியில் இருந்து உங்களுக்கு பணம் வருது, அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணி காசை மிச்சம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போவே ஒரு பேப்பர் அண்ட் பென்னை எடுத்து உங்களோட ஃபினான்சியல் பிளானை எழுதுங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், ஒரு மந்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், ஒரு வீக்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுபடி ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்சியல் கோலை உருவாக்கிக்கோங்க. பணக்கார மக்கள் எப்போவுமே ஒரு இலக்கை வச்சுட்டு அதுபடி நடக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இப்போவே நீங்களும் ஒரு பேப்பர் அண்ட் பென்னை எடுத்து உங்களோட ஃபினான்சியல் கோலை பிளான் பண்ணுங்கள். நம்ம வடிவேலு சார் சொல்கிற மாதிரி தான் எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். 2வது, டோன்ட் ஓவர் ஸ்பெண்ட். நீங்கள் பணக்காரர்களாக ஆகிறதுக்கு ஈஸியான வழி இது. நீங்கள் இப்போது என்ன ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை பார்த்து செலவு பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் வாங்குறதுக்கு முன்னாடி அது அவசியம் நமக்கு தேவைதானா அப்படின்னு யோசித்து அதை வாங்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்லா யோசித்து செலவு பண்ணுங்கள். வாடா காஃபி சாப்பிட போகலாம் அப்படின்னு ஸ்டார்பக்ஸ் காஃபி சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணுறதை மிச்சம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு மீதி உள்ள பணத்தை முதலீடு பண்ணுங்க. முதலீடு பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் முதலீடு பண்ணலாம். மினிமமாக $500 நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதில் நீங்கள் எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை சர்ச் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணலாம். 3வது, கிரியேட் மல்டிபிள் சோர்சஸ். நீங்கள் மிச்சம் பண்ணுற பணத்தை வேறு பிஸ்னஸில் போட்டு கூட அந்த பிஸ்னஸை நீங்கள் வளர்க்கலாம். அது மூலமாக உங்களுக்கு நிறைய வழிகளில் பணம் கிடைக்கும். பணத்துக்காக ஒரு முறையை மட்டும் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நிறைய வழிகளில் பணம் வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் ஒரு ரிச் பர்சனாக ஆயிடுவீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணம் வர்றதுக்கான வழிகளை பெருக்கிக்கோங்க. 4வது, ரீட், எஜுகேட் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். பணக்கார மக்கள் எப்போவுமே வேலைகளில் மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள்லையும் கவனம் செலுத்துவாங்க. அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, தினமும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை தேடி போய் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட லேர்னிங் எப்போவுமே ஸ்டாப் ஆகாது. அவங்கள எப்பவும் எனர்ஜெட்டிக்காக வச்சுப்பாங்க. அவங்களுக்கு சோகம் தர்ற எந்த விஷயமா இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க.
அவங்களோட லைஃப்ல முழு கவனத்தை செலுத்துவாங்க. ஆரோக்கியமான உணவு முறை, தினமும் உடற்பயிற்சி, தியானம் அப்படின்னு அவங்களோட ஹெல்த்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ நீங்களும் புக் ரீட் பண்ணுற வழக்கத்தை வச்சுக்கோங்க. தினமும் ஒரு 10 நிமிடங்களாவது புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகளை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் ரிச் பர்சன் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்கள் உடம்புல எனர்ஜி இருக்கணும். அதுக்காக ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே அவசியமான ஒன்று தான். அண்ட் கடைசியாக பி பாசிட்டிவ். பணத்தை எந்த அளவுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்ககிட்ட வந்து சேரும். எனக்கெல்லாம் பணமே கிடைக்காது, நான்லாம் எதுக்குமே ஒர்த் இல்லை, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டு போயிடுவோம் தான் போல அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் இருந்தால் அதை இப்போவே அவாய்ட் பண்ணிடுங்க. பணத்தை ஈர்க்கிறதுக்கு நான் தகுதியானவன், எனக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நான் பல பேருக்கு உதவி பண்ணுவேன். இது நீங்கள் உங்களை நினச்ச மாதிரி ரிச் பர்சனாக ஆகிறதுக்கு உதவி பண்ணும். மிடில் கிளாஸில் இருந்து ஒரு ரிச் பர்சனாக ஆகிறதுக்கு எந்த வழிமுறைகளை பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு ரிச் பர்சனாக நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா செய்யக்கூடாத ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. முதலாவது, நெவர் ஹேட் எ வாலெட் வித் கிரெடிட் கார்டு. பணக்காரர்களோட வாழ்க்கை முறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடான காரில் வந்துட்டு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கார்டை ஸ்வைப் பண்ணி பே பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் பெரும்பாலும் பணக்கார மக்கள் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ரீசெண்டாக எடுத்த ஒரு சர்வேல 59% மக்கள், பணக்கார மக்கள், குறைந்த இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வாலெட்டில் கிரெடிட் கார்ட்ஸை நிறைய வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இது மூலமாக ஓவராக செலவு பண்ணி ஏதாவது வாங்கணும் அப்படின்ற தாட்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்கும். அண்ட் இந்த கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணுறப்போ அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படி தெரியாமல் யூஸ் பண்ணி கடனில் மாட்டிட்டீங்கன்னா உங்களால் அதிலிருந்து வெளியே வர வரைக்கும் ஒரு ரிச் பர்சனாக ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணுறப்போ நல்லா யோசிச்சு யூஸ் பண்ணுங்க. இரண்டாவது, சீக்கிங் கம்ஃபர்ட் நாட் ஃப்ரீடம். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. நீங்கள் ஒரு ரிச் பர்சனாக ஆகணும்னு ட்ரீம் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் ட்ரீம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரிச் பர்சனாக ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி உங்களோட இன்கம் வர்றதுக்கான வழிகளை அதிகப்படுத்துறதுக்காக உழைக்கணும். இறந்துடு சீசே அப்படின்னா எதுவும் கிடைச்சிடாது. உங்களுக்கான இலக்கை நீங்கள் அடையிற வரைக்கும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு இடம் கொடுக்காம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். மூன்றாவது, ட்ரஸ்டிங் வித்தவுட் ப்ரூஃப். பெரும்பாலும் மக்கள் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக், அவன் இதை பண்ணியிருக்கான் நானும் அதனால பண்ணுறேன், அவன் இந்த பிஸ்னஸை பண்ணுறான் நானும் பண்ணுறேன் அப்படின்னு மற்றவங்க செய்கிறத பார்த்து அவங்க வெற்றி அடைஞ்சதை பார்த்து நம்மளும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது. மற்றவங்கள பார்த்து ஆரம்பிச்சுட்டு அதில் உங்களுக்கு எந்த ஸ்கில்ஸும் இல்லைன்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ஆயிரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ரிசர்ச் பண்ணி எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு சரியாக இருக்குமோ அதை பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸஸை கெயின் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வழிமுறைகளை நீங்கள் கட்டாயம் பின்பற்றுனீங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் ரிச் பர்சனாக ஆயிடுவீங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அண்ட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.